சாப்பிட போவோம் வாத்துக்குட்டி அவங்க தாத்தா. ஹாய் கைஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த நாளை நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பான்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா லா ஷீல்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரை யூஸ் பண்ணுறேன். அப்படியே இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் 332 என்னோட ஷேடு. அண்ட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப நான் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுவும் இந்த கன்சிலர் போட்டு அப்படி பிக்சர் க்ளீனாக அப்படிலாம் மேக்கப் பண்ணுற ஆள் கிடையாது. சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுற ஆள் தான். அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஐஷேடோ ஏதோ ஒரு ரேண்டம் கலர் கொஞ்சம் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பையனோட பர்த்டே, அதோட செகண்ட் பர்த்டே. எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான நாள். ரொம்ப சொந்த பந்தத்தை கூப்பிட்டு அப்படி இருந்தீங்களா, இந்த vlog அவ்வளோ ரொம்ப கிராண்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நாங்களாக இருந்த vlog. அண்ட் லிப்ஸ்டிக்கை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மெப்ளினோட லிப்ஸ்டிக் வந்து நல்ல ஒரு லாங் ஸ்டே, நல்ல ஒரு லிக்யூட் லிப்ஸ்டிக். அண்ட் ரொம்ப சட்டிலாக காட்டும், நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் மம்மா எர்த், அது வந்து பிரைட்டனாக காட்டும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு கலர் டோன் அதில் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மஸ்காராவும் போட்டுட்டு அண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எஸ் அதோட பர்த்டே. ஸோ ஃபுல்லாக vlog பாருங்கள். என்னோட நீங்கள் நல்லா கனெக்ட் ஆகிற ஒரு vlog-ஆக இது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் நல்ல மினிமலாக தான் கிளம்பியிருந்தேன். எனக்கு கோயிலுக்கு தானே போகிறோம், கொஞ்சம் மினிமலாக போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த டபுள் கலர் சாரி வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அண்ட் அப்படியே வந்து ஒரு வாட்சையும் போட்டு என்னோட லுக்கையும் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நல்லா கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் ரசிக்கிற ஒரு தருணங்கள் இருக்கு இல்லைங்களா, அடடடா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. அண்ட் கொஞ்சம் போசஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஐயோ மீண்டும் மீண்டுமா. அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு டபுள் ஷேட் சாரி. இது நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி இருந்த ப்ளவுஸையே பேரப் பண்ணிக்கிட்டேங்க. அண்ட் தம்பிக்கு நாங்கள் வந்து பிரேஸ்லெட் எடுத்திருந்தோம். ஸோ அதையுமே அவனுக்கு போட்டு விட்டாச்சு. அவன் என்கிட்டக்க வரவே இல்லை. அவன் அவங்க தாத்தா பாட்டியோட தான் இருப்பேன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் என்னோடய ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி எனக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மார்னிங்கே வந்துட்டு தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சது ரொம்ப டல்லாக ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் தம்பியோட பர்த்டே கோயிலுக்கு போகிறது மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக நாங்கள் கிளம்பி தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோயிலுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம், என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். என்ன திரும்பு தலைவரே திரும்புங்க. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட ஷர்ட்டை இந்த வீடியோவில் நான் எப்பயுமே காட்டி கலாய்ப்பேன். ஏன்னா அந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 2K. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பயங்கரமாக ஸ்கேம் ஆனாங்க. இது ஆரி ஒர்க்கு அது இதுன்னு ரொம்ப கேவலமாக இருந்ததுங்க வந்தது. டேய் தம்பி திரும்புடா ரொம்ப எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், திரும்பு குறுக்கு இந்த கௌசிக் பாத்துக்கிட்டே திரும்புடா. ஹோட்டல் போறோம் சொன்னா எங்க போறோம் ஓ சரி அண்ட் நல்லா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஃபேமிலியாகவே வெளியே போயிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது என் ஹஸ்பண்ட் என் அப்பா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் டைம். ஒருத்தர் இங்கே இருந்தால் ஒருத்தர் கடைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி எல்லாருமே அப்படியே ஃபேமிலியாக இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லன்ச் டேட் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஃபேமிலி லன்ச் டேட் அப்படி சொல்லலாம். என்னோடய சிஸ்டருமே ஒருத்தங்க இங்கே படிக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து ஊரில் படிக்கிறாங்க. அவங்க அதனால ரொம்ப எங்களுக்கு ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கேதர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் அன்னைக்கு ஃபுட்டுமே அம்மியாக இருந்தது. மேபி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதுனாலயா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஹோட்டல்லையுமே ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். வர்றோம் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது
ஆர் பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். அந்த அன்னைக்கு அதுவும் நான் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அவன் என்ன கேட்டாலும் ஓகே தான். ஏன்னா அவள் எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத என்னால் வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எனக்கு இவன் வந்து கொஞ்சம் ஒரு நான் வந்து கோயிலாக தேடி அப்படிலாம் டைலாக் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கோம். அது ரியலாகவே என்னோடய லைஃப்பில் நடந்து எனக்கு பிறந்த ஒரு பையன்தான். ஆல்ரெடி நான் வந்து ப்ரெக்னன்சி ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சோங்க. டெசர்ட் வர நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு லன்ச் ரொம்ப 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 திருப்தியாக இருந்தது. ஈவினிங் தான் கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப கிராண்டாவா அப்படி கிடையாது, பட் ஃபேமிலி டைமாக நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கேப்சி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப 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 நாங்களே கிட்டாக மாறின மாதிரியான மொமெண்ட் அங்கே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அண்ட் தூத்துக்குடியில் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அரசியல்வாதி மாதிரி வரேன். அரசியல்வாதி மாதிரிலாம் இருக்கு. அக்யூஸ்ட் தான். தென் நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேறு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காண்டி. அண்ட் இப்போ பாச பிணைப்புகள் மாதிரி இருந்தது. அப்புறம் ஓடிட்டான், அங்கேருந்து ஒரு ஐஸ் வச்சுட்டு ஓடிட்டான். அப்புறம் அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி எங்களோட லஞ்ச் வர கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் ஈவினிங் பார்க்கலாம். 2000 years later. ஸோ ஈவினிங் எங்களோட ட்ரெஸ் இதுதான். ஆக்சுவலி எனக்கு இந்த ட்ரெஸ் வீடியோவில் பார்க்க ரொம்ப பிடிக்கல, பட் நேரில் எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் வீடியோவில் பார்க்கும்போது அது ரொம்ப ஃபேட்டாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒரு டயட் ரொட்டீன் ப்ராப்பராக கொண்டுட்டு வரலாம். அண்ட் இதுதான் அதுக்கு நாங்கள் வாங்கின கேக். ஆக்சுவலி அது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப காருக்கு ஒரு ரொம்ப க்ரேஸ் காரில். ஸோ நாங்கள் கார் தீம்லேயே வாங்கிட்டோம். அண்ட் அங்கே டெலிவரி எடுத்துகிட்டு நாங்கள் வந்த ரெஸ்டாரண்ட் தான் கேப்சி. அண்ட் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கேப்சிக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். தம்பி கேமல் இருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவங்க சித்தி எல்லாருமே கிஃப்ட் வந்து அவனுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கே நிஜமாகவே தெரியாது. கார் டிக்கியில் எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. வெளியே என்கிட்ட வந்து இல்லை எங்களுக்கு ஒன்று வாங்கணும், ஆரி ஒர்க் திங்ஸ் வாங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. பட் ஸ்டில் இவனுக்காக எல்லாமே ஒன்று பார்த்து அவனோட சைஸ் வந்து ஆக்சுவலி வந்து உண்மையாக வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் எல்லாமே கரெக்டான சைஸில் அவ்வளோ அழகாக அவனுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ட்ரௌசர் ஷர்ட்டோ ஒரு
ஷூவோ அண்ட் ஒரு என்னது சொல்லுவாங்க கூல் கிளாஸோ அண்ட் அவனுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து வாங்கணும்னு நினச்ச ஒரு gift தான் இது. ஆக்சுவலி அதை அவளோட சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு ட்ராலி பேக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஸ்டில் நாங்கள் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஃபேமிலி டைம். ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சோம். அதில் கிடைக்காத திருப்தி எங்களுக்கு இதில் கிடச்சிச்சின்னு சொல்லலாம். நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக ரொம்பவே அந்த நாளை என்ஜாய் பண்ணோம். என் அப்பா அம்மாலேருந்து நாங்கள்லேருந்து எல்லாரும் ஒரு கிட் மாதிரி அவனோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம். இதுதான் முக்கியமாக நான் பேபியோட பர்த்டே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரை கூப்பிட்டு க்ரௌடாக வச்சோம்னா அவன் என்ஜாய் பண்ண மாட்டான், நம்ம தான் என்ஜாய் பண்ணுவோம். நம்மளோட ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக வச்ச மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். பைத்தியரா சித்திரியா எழுந்திரிக்கடா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. அண்ட் இதுக்கு மேலே வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோன்னு. ஸோ 2 பேருமே என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இருந்தது. அதனால ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் வராதா அப்படின்னு நினைக்கிற ஒரு நாளாக எங்களுக்கு இருந்துச்சு இந்த நாள். அது ஒரு சில நேரம் தான் நமக்கு கிடைக்கும். அந்த நாள் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இங்கே ஃபுட் ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஆவரேஜாக தான் இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணதே எங்களுக்கு அன்னைக்கு வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. நிறைய கதைகள், நிறைய விளையாட்டு எல்லாம் இருந்துச்சு. இந்த நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸ் டு செரிஷ் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இருந்தது. அண்ட் என்னோட சிஸ்டர்ஸ் என்னோட பேக் போன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு என் கூட இருந்து ஒன்னொன்றுத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.